அம்மா சொன்னத கடைசி வரைக்கும் பின்பற்றுன சரோஜா தேவி. கோடிகள குவிச்சாலும் நோ சொல்ல காரணம் அதுதான். இந்திய திரையுலகத்தோட முதல் பான் இண்டியா நடிகை அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரங்க தான் அவங்க ஜூலை 14ஆம் தேதி உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமா காலமானாங்க. அவங்களுக்கு வயசு 87. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சரோஜா தேவி இந்திய திரையுலகத்துல கொடிகட்டி பறந்த நடிகை. இவங்க தன்னோட திரை வாழ்க்கை முழுக்க அவங்க அம்மா ருத்ரம்மா சொன்ன அறிவுரைகள கடைசி வரைக்கும் பின்பற்றி நடிச்சிருக்காங்க. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மறைந்தது ஒட்டுமொத்த இந்திய திரை உலகத்தினருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கர்நாடகாவ பூர்வீகமா கொண்டவங்க அப்படின்னாலும் அவங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கானவங்களாவே தான் கருதப்பட்டாங்க. கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி, சலப சுந்தரி, அபிநய காஞ்சனமாலா, அபிநய பாரதி அப்படின்னு புனைப்பெயர்கள் இவங்களுக்கு இருக்கு. 1967வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயும் சரி, அன்றைய காலகட்டத்திலயும் சரி, ஒரு நடிகைக்கு திருமணம் ஆகுது அப்டின்னா, அவங்க அதுக்கு பின்னாடி படங்கள்ல நடிக்க மாட்டாங்க. அப்படியே நடிச்சாலும் குழந்தைகள் பிறந்து, வளர்ந்து ஒரு அளவுக்கு ஆன பின்னர் மறுபடியும் நடிக்க வருவாங்க. தன்னோட திரை வாழ்க்கை முழுக்க எந்த நடிகர் கூடவும் கிசுகிசுக்கப்படாத நடிகையாவே வலம் வந்தாங்க சரோஜா தேவி. இவங்க மேல கொண்ட அன்பினால நெறைய பேர் அவங்களோட குழந்தைகளுக்கு சரோஜா அப்டின்னே பேர் சூட்டுனாங்க. அவங்களோட அம்மா ருத்ரம்மா தன்னோட பொண்ணு சரோஜா தேவி கிட்ட எந்த காரணம் கொண்டும் நீச்சல் உடைகள்ல நடிக்கிறதோ, அரைகுறை ஆடைகள்ல நடிக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத சரோஜா தேவி கடைசி வரைக்கும் பின்பற்றி இருக்காங்க. தன்னோட அம்மாவோட இந்த சொற்கள பின்பற்றினதன் மூலமா, அவங்க தன்னோட தாயாரோட சொற்களுக்கு எவ்வளவு மரியாதை குடுக்குறாங்க அப்படிங்கிறத திரை உலகத்தினருக்கு புரிய வச்சிருக்காங்க. பல தயாரிப்பாளர்கள் சம்பளத்த ஏத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் கூட சரோஜா தேவி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்.